அல்ஹம்துலில்லாஹ். மிக நீண்டதொரு மிகச் சிறப்பானதொரு அற்புதமான ஒரு உரையை மரியாதைக்குரிய ஹஸ்ரத் அவர்கள் தங்களுக்கு முன்னால் தந்திருக்கிறார்கள். ஹஸ்ரத் அவர்களுடைய கோரிக்கையின்படி இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக பெண்களுக்கான ஒரு ஹிஃபுல் மதரசாவும் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் உருவாக்குவோம், தங்களுடைய துவாவின் மூலமாக இன்ஷா அல்லாஹ். அதே போன்று நம்முடைய நூருல் ஜன்னா என்கின்ற ஆண்களுக்கான பார்ட் டைம் ஹிஃப்ஸு மதரசா நடந்து கொண்டிருக்கிறது. வெகு விரைவாக இன்ஷா அல்லாஹ் அது முழு நேர ஹிஃபுல் மதரசாக ஆகுவதற்கும் தங்களுடைய துவாவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வினுடைய உதவியால் அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தான். அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ்வுடைய மாபெரும் உதவியால் அல்லாஹு தாலா இந்த நிகழ்ச்சியை, இந்த பட்டமளிப்பு விழாவை மிக சிறப்பாக அல்லாஹு தாலா நடத்தி கொடுத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு இதற்கு பின்னால் இருந்து பெரும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற தாங்கள் அனைவர்களையுமே சாரும். சோபா பரிசாக கொடுப்பதென்பது ஒரு பேசுபொருளாக ஆகியிருக்கிறது. அதற்கும் உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் தான் காரணம். சோபா ஒரு 5 சோபா பரிசாக கொடுக்கலாம் அப்படின்னு மனசில் உதிச்சிச்சு பார்த்தபோது தோணுச்சு, இதை யார் எப்போவும் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஸ்பான்சர் பண்ணுவாங்களோ அவங்கள்ட்ட கேட்ட பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக கொடுத்துடலாம் ஹஸ்ரத், அவ்வளோதான் அவங்களுடைய பதிலாக இருந்தது. அப்படித்தான் எல்லா பரிசுகளும் போய் பார்க்க போகும்போது எது நமக்கு இது பரிசாக கொடுக்கலாம்னு நல்லா மனசில் போடுறானோ இதை யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்க மனசில் போட போகும்போது எந்த விதமான மறு பேச்சுகளும் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக செஞ்சுருவோம் ஹஸ்ரத், அவ்வளோதான் அவங்களுடைய பதிலாக இருந்தது. நம்முடைய மனாருல் மாரிஃபா மதரசா தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருப்பதற்கு சில நல்ல உள்ளங்களுடைய உதவிகள் அது காரணமாக இருக்கிறது. இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருப்பதற்கும் சில நல்ல உள்ளங்களுடைய அந்த உதவிகள் காரணமாக இருக்கிறது. வருஷம் நீங்கள் இது செய்வீங்க, இந்த வருஷமும் செஞ்சிருங்க. அல்ஹம்துலில்லாஹ் எந்த விதமான மறுபேச்சும் இல்லை. எவ்வளவு சிரமத்திலே அவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் தருவான். ஹஸ்ரத் அவர்கள் இப்போ மதரசாவுக்கு உதவி செய்வதன் மூலமாக கிடைக்கின்ற மிக அற்புதமான நன்மைகளை உங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காணக்கூடிய பெரும் பாக்கியத்தை கூட அல்லாஹு தஆலா தருவான் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லி காட்டினார்கள். நிச்சயமாக இந்த நம்முடைய மதரசாவிற்கு, இந்த நிகழ்விற்கு, இந்த தீனுக்கு உதவி செய்கின்ற அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹு தஆலா அவருடைய கனவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் சுவனத்திலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. இதற்கு மேலே வேற என்ன துவா செய்யணும் எனக்கு தெரியல. மதரசாவுக்கு உதவி செய்து கொண்டிருப்பவர்கள், இந்த நிகழ்வுக்கு உதவி செய்து கொண்டிருப்பவர்கள், இதற்கு முழு ஒத்துழைப்பாக இருப்பவர்கள், நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைத்து உலமாக்கள், அனைத்து தாய்மார்கள், அனைத்து சிறார்கள், அனைத்து சகோதரர்கள், அனைத்து ஜமாத்தார்கள், அல்லாஹு தஆலா அனைவர்களுக்கும் இந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. இப்போ நாம் போட்டிக்கான பரிசுகள் கொடுத்துட்டு சனது லாஸ்ட்டில் கொடுப்போம். ஆனால் ஹஸ்ரத் அவர்களுடைய கரங்களால் சனது கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம். ஹஸ்ரத் அவர்கள் கொஞ்சம் விரைவாக அவருடைய ஊருக்கு செல்ல வேண்டி இருப்பதால் முதல்ல இன்ஷா அல்லாஹ் சனது கொடுக்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து நம்ம போட்டிகள், அதற்குண்டான பரிசுகள் அடுத்து கொடுக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் ஹஸ்ரத் சனது கொடுப்பாங்க. மரியாதைக்குரிய ஃபாரூக் ஹஸ்ரத் அவர்கள் அவருக்கு உண்டான பரிசுகளை இன்ஷா அல்லாஹ் கொடுப்பாங்க. நம்ம பொதுவாக பட்டம் வாங்குகிற பிள்ளைகளுக்கு, ஆலிமாக்களுக்கு நாம் பரிசுகள் கொடுப்போம். இந்த வருஷம் ஒரு ரோலர் பேக், அதில் 2 ஷோல்டர் பேக் இருக்குது, அதற்குள்ளே சேல் இருக்குது, ஹாட் பாக்ஸ் இருக்குது, கடாய் இருக்குது, பிளாஸ்டிக் பாக்ஸ் 2 இருக்குது. அது போக குரான் இருக்குது, கிதாப் இருக்குது. அது போக வெள்ளி 8 கிராம், 1 பவுன் வெள்ளி, 1 பவுன் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ பவுன்
இப்பொழுது மன்னாருல் மாரிஃபா மதரசாவினுடைய இரண்டாவது பட்டம் அளிப்பு விழாவில் பட்டம் பெறுகின்ற மாணவிகளுக்கு சன்னது வழங்கப்படுகிறது. மனாரியா என்று அவர்களுக்கு சன்னது வழங்கப்படுகிறது. முதலாவதாக ஏ ஷாகுல் ஹமீத் அவர்களுடைய மகளார் எஸ் நிலோஃபர் நிஷா ஆலிமா மனாரியா அவர்களுடைய சன்னதை அவர்களுடைய சகோதரர் எஸ் அப்துல் ரஹ்மான் பெற்றுக்கொள்கிறார். அடுத்ததாக ஆர் ஷேக் தாவூத் அவர்களுடைய மகளார் எஸ் ஃபாத்திமா ஷிபானி அவர்கள் ஆலிமா மனாரியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய சகோதரர் எஸ் ஆசிஃப் புன்யாமின் பெற்றுக்கொள்கிறார். மூன்றாவதாக சி சையது அப்பாஸ் அவர்களுடைய மகளார் எஸ் நிஸ்மா ஆலிமா மனாரியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய தந்தை சி சையது அப்பாஸ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக கே ஷேக் தாவூத் அவர்களுடைய மகளார் எஸ் சுஹைனா ஆலிமா மனாரியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய சகோதரர் எஸ் அப்துல்லா பெற்றுக்கொள்கிறார். சீக்கிரமாமா. ஜே பிச்சைக்கனி அவர்களுடைய மகளார் பி ரஷீதா பேகம் ஆலிமா மனாரியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய சகோதரர் பி முகமது ரஷீத் பெற்றுக்கொள்கிறார். ஜே அஜீஸ் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய மனைவி ஏ அனீஸ் ஃபாத்திமா ஆலிமா மனாரியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய கணவர் ஜே அஜீஸ் அப்துல் ரஹ்மான் பெற்றுக்கொள்கிறார். கொஞ்சம் பின்னாடி உள்ளவங்களுக்கு மறைக்குது, கொஞ்சம் அப்படி உட்கார்ந்துட்டா தேவையில்ல சேர்ல. எஸ் செசில் முபாரக் அவர்களுடைய மகளார் சி எம் ஆஃப்ரின் குதுசியா ஆலிமா மனாரியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய சகோதரர் சி எம் அஃப்ராஸ் அகமது ஷேக் பெற்றுக்கொள்கிறார். பி ஜாகிர் ஹுசேன் அவர்களுடைய மனைவி ஜே ரஷியா பேகம் ஆலிமா மனாரியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய தந்தை கே அப்துல் முத்தலிப் பெற்றுக்கொள்கிறார். எஸ் உபயதுல்லா அவர்களுடைய மகளார் யு அனுரா பேகம் ஆலிமா மனாரியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய தந்தை எஸ் உபைதுல்லா பெற்றுக்கொள்கிறார். கொஞ்சம் அப்படி உட்கார்ந்து சின்ன பசங்களை கட்டி வந்துருங்கம்மா, கொஞ்சம் கொஞ்சம் உட்கார்ந்துங்கம்மா. அடுத்து எம் ஷேக் அப்துல்லா அவர்களுடைய மகளார் எஸ் ஷிஃபானா பேகம் ஆலிமா மனாரியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய தாய் மாமா எம் முகமது ஃபாரூக் பெற்றுக்கொள்கிறார். எம் அப்துல்லா அவர்களுடைய மகளார் ஏ ரசீனா பேகம் ஆலிமா மனாரியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய தந்தை எம் அப்துல்லா பெற்றுக்கொள்கிறார்.
பி ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய மகளார் ஜே ஆமினா பிவி ஆலிமா மனாரியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய ஐயா ஏ பீர் முகமது பெற்றுக்கொள்கிறார். ஜே நூர் பாஷா அவர்களுடைய மகளார் என் ஃபஹமிதா பானு ஆலிமா மனாரியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய தந்தை ஜே நூர் பாஷா பெற்றுக்கொள்கிறார். ஏ பக்கீர் முகமது அவர்களுடைய மகளார் பி சபரினா யாஸ்மின் ஆலிமா மனாரியா அவர்களுடைய சனதை அவருடைய தந்தை ஏ பக்கீர் முகமது பெற்றுக்கொள்கிறார். என் சையத் முகமது அவர்களுடைய மகளார் எஸ் ஷெரீன் ஷஹானா ஆலிமா மனாரியா அவர்களுடைய சனதை அவர்களுடைய தந்தை என் சையத் முகமது பெற்றுக்கொள்கிறார். அப்படியே உட்கார்ந்துங்க எல்லாரும். இந்த சனது வாங்கின பிள்ளைகளுடைய ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டை மட்டும் அசரத் அவங்க கையால் கொடுத்தோம். அது மட்டும் இந்த பரிசு மட்டும் கொடுத்தோம். அசரத்து கொடுத்தோம். மன்னாருல் மாரிஃபா மதரசாவினுடைய முழு ஆண்டு தேர்விலே முழு ஆண்டு அரை ஆண்டு 2 மார்க்குகளும் சேர்த்து முதல் 3 இடங்கள் பெற்ற மாணவிகளுக்கான பரிசுகளை மரியாதைக்குரிய ஹஸ்ரத் அவர்கள் கொடுத்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்மிடமிருந்து விடைபெறுவார்கள். 3ஆம் சுமரா ஃபர்ஸ்ட் ரேங்க் எஸ் நிலோஃபர் நிஷா. 3ஆம் சுமரா 2வது ரேங்க் எஸ் ஃபாத்திமா சிபானி. ஃபாத்திமா சிபானி ஆசிப் புனியான் சீக்கிரம் வாங்கம்மா. 3வது ரேங்க் எஸ் நிஸ்மா. நிஸ்மா அடுத்ததாக நேற்றைய தினம் நம்முடைய பள்ளிவாசல் மக்தப் நூருல் ஜன்னா ஹிஃபுது பிரிவு மக்தப் பிரிவு ரவுலத்துல் ஜன்னா சலாமன் சலாமா ஆகிய மதரசாக்களுடைய 5 போட்டிகள் நடைபெற்றன. குர்ஆனிலே கூறப்பட்ட 25 நபிமார்களுடைய பெயர்கள், அஸ்மாவுல் ஹுஸ்னா 50 பெயர்கள் பொருளுடன், 114 சூறாக்களின் பெயர்கள் பொருளுடன், ஆண்கள் பிரிவு பயான் பெண்கள் பிரிவு பயான் ஆகிய போட்டிகள் நடைபெற்றன. அதனுடைய பரிசு விவரங்கள் தற்பொழுது அறிவிக்கப்படுகிறது. இந்த 2 போட்டிகளுக்குமே வெளியூரிலிருந்து நடுவர்களை வரவழைத்து அவர்களுக்காக மதிப்பெண் போடப்பட்டு அவர்களின் மூலமாகவே உங்களுக்கு முதல் 3 இடங்கள் முடிவு செய்யப்பட்டு இப்பொழுது அறிவிக்கப்படுகிறது. மக்தப் போட்டி அதனுடைய பரிசுகளை மரியாதைக்குரிய டவுன் காசி ஃபாரூக் ஹஸ்ரத் அவர்கள் வழங்குவார்கள். குர்ஆனில் கூறப்பட்ட 25 நபிமார்களின் பெயர்கள். முதல் பரிசு அன்சர் அலி அவர்களுடைய மகளார் ஏ தாரா. இரண்டாவது பரிசு அக்பர் அலி அவர்களுடைய மகனார் ஏ ஹாரூன். ஹாரூன் எங்கம்மா? எங்க இர்ஷாதுங்க, எங்க ஹாரூனுங்க?
எங்கம்மா வரலையா? மூன்றாவது பரிசு முகமது நஜ்முதீன் அவர்களுடைய மகனார் எம் அப்துல் ரஹ்மான். அடுத்து அஸ்மாவுல் ஹுஸ்னா 50 பெயர்கள் பொருளுடன் முதல் பரிசு ஜாகிர் ஹுசைன் அவர்களுடைய மகனார் ஜே ஃபஹீம். இரண்டாவது பரிசு ஹசன் முகமது அவர்களுடைய மகனார் ஹஜ் முகமது நௌஃபல். கொஞ்சம் எல்லாரும் உட்கார்ந்துட்டா பின்னாடி இருக்கவங்க தெரியாம இருக்கு. கொஞ்சம் உட்கார்ந்து கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் அப்படியே உட்காருங்களேம்மா. எல்லாரும் உட்கார்ந்தா எல்லாருக்கும் தெரியும். அப்படியே உட்காருங்களேன் கொஞ்சம். ஹசன் முகமது அவருடைய மகனார் எம் முகமது நௌஃபல். மூன்றாவது பரிசு முகமது பத்ருத்தீன் அவர்களுடைய மகனார் எம் அனஸ். அடுத்து 114 சூறாக்களின் பெயர்கள் பொருளுடன் முதல் பரிசு இதுக்கு சோபா. சோபா ஒன்னே மட்டும் வச்சுட்டு கையில பிடிச்சிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டுலாம். அப்புறம் தேவைப்படுறவங்க இந்த எடுத்துங்க. யார் பரிசு வாங்கலாம் எடுத்து ஒரு சோபா மட்டும் தூக்கி அங்கிட்டு அப்படி இல்லை, மாற்றி மாற்றி இருக்கும். அதான் ஓவராலாக பிடிச்சி போட்டோம். இல்லை இல்லை, அது தாங்க. நூத்தி 14 சூறாக்களின் பெயர்களுடைய முதல் பரிசு அப்துல் ரஹீம் அவர்களுடைய மகளார் ஏ நதீரா ஃபாத்திமா. ஏ நதீரா ஃபாத்திமா. கொஞ்சம் இந்த இடம் விட்டீங்கன்னா வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நதீரா ஃபாத்திமா கொஞ்சம் சீக்கிரமா வாங்கம்மா. நதீரா ஃபாத்திமா வா. அதை கை வச்சுக்குங்க. அப்புறம் வந்து எடுத்துங்க இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது பரிசு முகமது ராஜா அவர்களுடைய மகனார் எம் ஷுஐப். எம் ஷுஐப். மூன்றாவது பரிசு நசருதீன் அவர்களுடைய மகனார் என் ரைஃப் கான். அதை எடுத்திருப்போம். அடுத்து ஆண்கள் பிரிவு பயான் முதல் பரிசு சோபாத ஜாகிர் ஹுசைன் அவர்களுடைய மகனார் ஜே முகமது அக்கியஸ். சோபா முதல் பரிசு அது. இரண்டாவது பரிசு பீர் முகமது அவர்களுடைய மகனார் பி ஆபித் ரஹ்மான். இதுல ஒரு சோபா எடுத்துட்டு போயிடும். அவளுக்கு அக்கேஸுக்குள்ள சோபா அதில் எடுத்து அவங்களுக்கு கொண்டு போயிடுவாங்க. மூன்றாவது பரிசு சுல்தான் சையது அவர்களுடைய மகனார் எஸ் முகமது ஜுபைர்.
பரிசுகள் வழங்கிய ஹசரத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக செஞ்சை பள்ளிவாசனுடைய தலைமை இமாம் சாதிக் பாதுஷா மன்பை ஹசரத் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். பயான் பெண்கள் பிரிவு முதல் பரிசு அப்துல் பாஷா அவர்களுடைய மகளார் ஏ அல் அஸ்மியா. சோபா தானே இருக்கும். சோபா முதல் பரிசு. அஸ்மியாவுடைய தகப்பனார் அப்துல் பாஷா. வாங்க மேல வாங்க, கொஞ்சம் இடம் விடுங்கம்மா, கொஞ்சம் வழி விடுங்கம்மா. கை வச்சுக்கோங்க. இரண்டாவது பரிசு அப்பாஸ் அவர்களுடைய மகளார் ஏ தஸ்லீம் ஃபாத்திமா. சாதிமோனா கையில கொடுங்க. அவர்களுடைய தகப்பனார் அப்பாஸ் அல்லது சகோதரர் யார் வர்றா? வாங்க. மூன்றாவது பரிசு ஷாஜஹான் அவர்களுடைய மகளார் எஸ் ஹசனா. சீக்கிரமா இங்கிட்டு வாங்க, இப்படி வாங்க, இப்படி ஃப்ரீயா இருக்கு இந்த பக்கம் இடம். பரிசுகள் வழங்கிய சாதிக சிறந்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கோட்டையூருடைய தலைமை இமாம் மௌலவி முகமது இப்ராஹிம் ஹசரத் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். ஹிஃபுல் பிரிவு ஹைஃபனுடைய அலிஃப் பிரிவு முதல் பரிசு என் கலந்தர் அவருடைய மகனார் கே முகமது ஆசிஃப். சீக்கிரம் முன்னாடி வாங்கம்மா. ஹிஃபுல் பிரிவு அலிஃப் புரோஸ்கான் அவர்களுடைய மகனார் பி முகமது யஹ்யா இரண்டாவது பரிசு. ஆசிஃப் வரப்ல புரோஸ்கான் மகன் யஹ்யா. மூன்றாவது பரிசு ஃபாரூக் அப்துல்லா அவர்களுடைய மகனார் பி முகமது நௌஃபல். செகண்டரி ஸ்போர்ட் இருக்கும் அதில். ஆசிஃப் வரலையா? வந்து வாங்கலையா? ஆசிஃப் எங்கம்மா? இவா சோஃபால கை வச்சுட்டு போயிட்டியா? ஆசிஃபுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பரிசு. மூன்றாவது பரிசு முகமது நௌஃபல். வாங்கிட்டியாமா? அலிஃப் பிரிவு மூன்றாம் பரிசு நௌஃபல். அடுத்து பரிசுகள் வழங்கிய ஹசரத் அவர்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஹிதாயத்துல்லா பாக்கவி ஹசரத் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். ஹிஃபுது பிரிவு பா பிரிவு 2 பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க். முதலாவது 2 பேருமே அறிவிச்சறேன். எம் ரஃபீக் அவர்களுடைய மகனார் ஆர் முகமது ராசிக். ஏ முகமது பத்ருத்தீன் அவர்களுடைய மகனார் எம் அனஸ். 2 பேருமே ஃபர்ஸ்ட் ரேங்க். அனஸ். இரண்டாவது பரிசு ஏ ராஜா முகமது அவருடைய மகனார் ஆர் ஷுவைப் அஹ்மத். கொடுத்துறேன். பரிசுகள் வழங்கிய ஹசரத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து காரைக்குடி வட்டார ஜமாத்துல் உலமாவுடைய செயலாளர் அபூபக்கர் சித்திக் இர்ஷாதி ஹசரத் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். மன்னாருல் மாரிஃபா மதரசாவினுடைய பயான் போட்டி முதல் ஜும்ரா முதல் பரிசு எஸ் சபானா ஃபாத்திமா. இதில் தாயும் மகளும் சேர்ந்து மதரசால ஓதிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் பயானில் ஒரே மார்க்கு. ஆனால் தாயார் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், மகளாருக்கு என்னுடைய முதல் பரிசை நான் விட்டு கொடுக்குறேன், நான் 2வது பரிசாக இருந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ மகளார் முதல் பரிசு, தாயார் 2வது பரிசு. 2 பேருடைய கணவர் மற்றும் தந்தை ஆலிம். அவங்க சபானா ஃபாத்திமா முதல் பரிசு. அவருடைய
தந்தை. ஆமா, இரண்டாவது பரிசு அவங்களுக்கு கொடுத்துருங்க. ராஜியா பேகம் அவருடைய கணவர் அவங்க. ஃபர்ஸ்ட் பரிசு சோபா, இரண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு ஹர்சானா. கீழே அப்புறம் எடுத்துக்கலாம். ஹர்சானா அவருடைய உறவு. ஹர்சானா அவருடைய சகோதரர் வாங்கிக் கொள்கிறார். பயான் போட்டி இரண்டாவது சும்ரா, முதல் பரிசு எம் அசீமா. சிவகங்கை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் பொதுச் செயலாளர் மற்றும் இந்த பள்ளியினுடைய தலைமை இமாம் மரியாதைக்குரிய நண்பர் பத்ருதீன் யூசுஃபி அவர்களுடைய மகள். இரண்டாவது பரிசு ஆஷிகா பானு, எஸ் ஆஷிகா பானு அவருடைய உறவு. எஸ் ஆஷிகா பானு, எஸ் ஆஷிகா பானு. ரெண்டாம் சுமரா உதாங்கமாக. ஆசிகா பானு யாருமா? இப்போ பேர் ஷேக் அப்துல்லாவா? அது இல்லையே இதில் உள்ள. ரெண்டாவது சுமரா ஓதிக்கிட்டு இருக்கா? செகண்ட் இயர் இல்லை. சரி, அதை வைங்க. மூன்றாவது பரிசு ரஸ்மியா பேகம். ரஸ்மியா பேகம், ரஸ்மியா பேகம் அவருடைய சகோதரர். அடுத்ததாக என்ஜிஓ காலனி பள்ளியினுடைய இமாம் மரியாதைக்குரிய ஷேக் அப்துல் காதர் ஹசரத் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். ஆசிகாவுடைய பரிசு கொடுங்க. மனாருல் மாரிஃபா மதரசாவுடைய முழு ஆண்டு தேர்வு முதல் சும்ரா காலை வகுப்பு. ஃபர்ஸ்ட் ரேங்க் எஸ் ராஜியா பேகம். செகண்ட் ரேங்க் ஏ ஆயிஷா சித்திகா. செகண்ட் ரேங்க் ஆயிஷா சித்திகா யாருமா? ஆயிஷா சித்திகா. தேர்ட் ரேங்க் எம் ரோபின் சுலைஹா. ரோபின் சுலைஹா, ரோபின் சுலைஹா இந்த வர்றான். பரிசுகள் வாங்கிய ஹசரத் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சகோதரர் அபு தாஹிர் ஹசனி ஹசரத் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். முதலாம் சுமரா மாலை வகுப்பு. ஃபர்ஸ்ட் ரேங்க் சபானா ஃபாத்திமா. செகண்ட் ரேங்க் எஸ் ஆஷிகா பேகம். ஆசிகா பேகம். தேர்ட் ரேங்க் கே ரிதா ஃபாத்திமா. ரிதா ஃபாத்திமா. எஸ் ஆசிகா பேகம். முதல் சும்ரா நீங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஆசிகா பேகம் அவங்க. அது செகண்ட் சும்ரா. கே ரிதா ஃபாத்திமா. இரண்டாம் சும்ரா காலை வகுப்பு என் யாசிகா பானு. ஃபர்ஸ்ட் ரேங்க் யாசிகா பானு. நூறு வேமா வாங்க. இரண்டாம் சும்ரா காலை வகுப்பு செகண்ட் ரேங்க் என்ஜிஓ காலனி பள்ளியினுடைய இமாம் அப்துல் காதர் அவர்களுடைய அருமை துணைவியார் ஆமினத்துல் ஃபர்ஹானா. செகண்ட் ரேங்க். தேர்ட் ரேங்க் எஸ் ஜுவைரியா பானு. அடுத்து தாரிக் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். இரண்டாம் சும்ரா மாலை வகுப்பு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஏ ரஸ்மியா பேகம். செகண்ட் ரேங்க் ஏ ஃபஹிமா ஹசீன். தேர்ட் ரேங்க் எஸ் ஆஷிகா பானு. எங்க அண்ணன்
நீங்கள் செகண்டு, அதுக்கப்புறம் தேர்ட். ஃபைமா ஹசீன் வாங்கிட்டோம். அது தேர்டு இது. ஃபைமா ஹசீன் செகண்ட். ஃபைமா ஹசீன். ஆசிகா பானு. அடுத்ததாக நிறைவான வருகை, முழுவதுமாக மதரசாவுக்கு வருகை தந்தவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அது எல்லா உலமாக்களும் இருந்து அப்படி சேர்ந்து வழங்குங்க இன்ஷா அல்லாஹ். முதலாவது சுமரா ராஜியா பேகம். மௌலானா வாங்க, ஒரு லாரியில தான் எடுத்துட்டு போகணும் பரிசு. முதலாம் சுமரா எஸ் ஆசிகா பேகம். எஸ் ஆசிகா பேகம். எஸ் ஆசிகா முதலாவது சுமரா, ஃபர்ஸ்ட் சுமரா. நீங்க ரெண்டாவது சுமரா ஆசிகா பேகம், உங்க ஃபர்ஸ்ட் சுமரா ஆசிகா பேகம். குழப்பிராம வாங்க, மேல வாங்க, மேல வாங்க. இரண்டாவது சுமரா எஸ் சபீனா. எஸ் சபீனா. இரண்டாம் சுமரா நிறைவான வருகை எஸ் சபீனா. எம் அசீமா வாங்க. அஸ்ஸஃபீனா. அஸ்ஸஃபீனா. அஸ்ஸஃபீனா வா. மூன்றாம் சும்ரா நிலோஃபர் நிசா. அடுத்ததாக 3 ஆண்டுகளில் மொத்த மதிப்பெண்களில் முதல் பரிசு வந்தவர்கள், அவங்களுக்கு எப்பவும் 1 கிராம் கோல்டு தங்கம் பரிசாக, சிறப்பு பரிசாக கொடுக்கப்படும். இந்த ஆண்டு 4200 மார்க்குகளுக்கு 4014 மார்க்குகள், ஏறத்தாழ 96% மார்க்குகள் பெற்று இந்த சிறப்பு பரிசை எஸ் நிலோஃபர் நிஷா பெறுகிறார்கள். காட்டுத்தலைவாசல் தலைமை இமாம் பத்ருதீன் யூசுஃபி அவர்கள் வழங்குவார்கள். அடுத்ததாக எல்லா மாணவிகளுக்கும் ஆறுதல் பரிசு கொடுக்கப்படும். கொஞ்சம் பேர் வாசிக்க கொஞ்சம் எல்லாரும் வந்து இந்த பரிசுகளை வாங்கிட்டு போயிருங்க, அப்படின்ட்டு கொடுத்துருங்க எல்லாரும் ஒரு விஷயம். மனாருல் மாரிஃபா மதரசாவுடைய முதல் சுமரா எஸ் ராஜியா பேகம், ரஷீதா பர்வின். வேமா வாங்கம்மா எல்லாருமே. ரஷீதா பர்வின், ரோபின் சுலைஹா, யாருன்னு கேட்டுங்க. ரோபின் சுலைஹா. ஆயிஷா சித்திகா. ஏ ஆயிஷா சித்திகா. அஸ்மத் ஹசீனா. அஸ்மத் ஹசீனா வா, வேமா வாங்க. அஸ்மத் ஹசீனா. எஸ் அனீஸ் ஃபாத்திமா. எஸ் அனீஸ் ஃபாத்திமா. அனீஸ் ஃபாத்திமா வா, வாங்க வாங்க வேமா. ஹர்சானா. ஹர்சானா பஷீர். ரிதா ஃபாத்திமா. ரிதா ஃபாத்திமா. இது பரிசு, சிறப்பு பரிசு எல்லாருக்கும் உள்ளது. ரிதா ஃபாத்திமா. ரினோஸ் ஃபாத்திமா. ரினோஸ் ஃபாத்திமா. ரினோஸ் ஃபாத்திமா யார் வரா? அதுவே வந்துருச்சு. ஜைத்துன் ரிஸ்வானா. சபானா ஃபாத்திமா. சபானா ஃபாத்திமா. சையத் அலி ஃபாத்திமா. சையத் அலி ஃபாத்திமா. செரின் ஃபாத்திமா. செரின் ஃபாத்திமா.
செரின் ஃபாத்திமா. ஆஷிகா பேகம். எஸ் ஆஷிகா பேகம். போங்க. எஸ் ஆசிகா பேகம். ஒன்னா சும்ராவா? அவங்க குழப்பத்திலே இருக்கு. எஸ் ஆயிஷா. ஆயிஷா உங்க எஸ் ஆயிஷா. ஏ ஃபாத்திமா ஃபர்சானா. ஃபாத்திமா ஃபர்சானா யாருமா? ஃபாத்திமா ஃபர்சானா. ஒன்னா சும்ரா ஃபாத்திமா ஃபர்சானா. அதை வச்சிருக்க போனா ஃபாத்திமா ஃபர்சானா மட்டும் வைங்க. ஃபாத்திமா ஃபர்சானாவா? வாங்க. இரண்டாம் சும்ரா ஆமினத்துல் ஃபர்ஹானா. வாங்கி அப்படி கொடுங்க கையில். போனா வாங்கி கொடுங்க. எஸ் சபீனா. எஸ் சபீனா. எஸ் சபீனா. யாசிகா பானு. யாசிகா பானு. யாசிகா பானு கொடுங்க. அஸ்ஸஃபீனா. அஸ்ஸஃபீனா வா. ஜாஸ்மின் ரிஸ்வானா. ஜாஸ்மின் ரிஸ்வானா யாருமா? வேமா வாங்கம்மா, மேலே வரும். ஜுவைரியா பானு. ஜுவைரியா பானு. ரஸ்மியா பேகம். சபானா யாஸ்மின். சபானா யாஸ்மின். சேதுனா அன்னை மகளா? எஸ் ஆசிகா பானு. எஸ் ஆசிகா பானு. ஐ ஆயிஷா. ஐ ஆயிஷா. என் ஆயிஷா ஜமாலியா. ஆயிஷா ஜமாலியா. நீ வாங்கண்ணே. ஆயிஷா. ஆயிஷா ஜமாலியா. எம் அர்ஷியா. அர்ஷியா. அர்ஷியா யாருமா? வாங்கிட்டாங்களா? அசீமா கொடுங்க. ஆபிதங்க. ஃபஹிமா ஹசீன். மஹாசின் சாலிஹா. மஹாசின் சாலிஹா கொடுங்க. ஃபஹிமா ஹசீன் கொடுங்க. இங்க மர்சூகா ஷிரின். மர்சூகா ஷிரின். மர்சூகா ஷிரின் இந்த வர. நம்முடைய மதரசாவினுடைய ஆலிமாக்கள், நம்முடைய ஹிஃபுல் மதரசாவுடைய ஆலிம்கள் ஆகியோருக்கும் நினைவு பரிசு கொடுக்கப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் ரவுலத்துல் ஜன்னா மக்தப் மதரசாவுடைய தலைமை ஆலிமா எஸ் ஃபாத்திமா உஸ்தாதா. எங்க சம்சங்க. சரி, பிள்ளைங்கள்ட்ட கூட. ஜைனபு ஆலிமா மனாருல் மாரிஃபா மதரசாவுடைய ஆசிரியையும் சலாமன் சலாமா மதரசாவுடைய ஆசிரியுமான ஜைனபு ஆலிமா. அஜ்ஜு போ போ ரெண்டு பேரும் போ. மனாருல் மாரிஃபா மதரசாவினுடைய ஆசிரியையும் ரவுலத்துல் ஜன்னா மதரசாவுடைய ஆசிரியுமான ஜாஃபர் நிஷா அலிமா. மனாருல் மாரிஃபா மதரசாவுடைய ஆசிரியை கே ரோஜா பானு ஆலிமா மனாரியா. மனாருல் மாரிஃபா மதரசாவுடைய ஆசிரியை எஸ் ஆசிஃபா பர்வின் ஆலிமா மனாரியா. ஆசிஃபா பர்வின் ஐயா இல்லையா? வாங்கிட்டு தானே. அப்படின்னு இல்லைங்க. அடுத்து மனாருல் மாரிஃபா மதரசாவுடைய ஆசிரியை எஸ் சப்ரின் ஃபாத்திமா ஆலிமா மனாரியா. இங்கேதான்.
அடுத்து நூருல் ஜன்னா மதரசா ஹிஃப்து மதரசாவினுடைய ஆசிரியர் மௌலவி அல் ஹாஃபில் ஏ முகமது சகீஃப் நாஷிரி. நூருல் ஜன்னா ஹிஃப்து மதரசாவுடைய ஆசிரியர் மௌலவி அல் ஹாஃபில் ஜே முகமது ஆரிஃப் ஹக்கானி. நூருல் ஜன்னா மக்தப் மதரசாவுடைய ஆசிரியர் மௌலவி எம் முகமது இர்ஷாத் சலாமி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால் தற்பொழுது பட்டமளிப்பு விழா நிறைவுக்கு வருகிறது. இதற்காக எல்லா வகையிலும் உதவி செய்த அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா ஈருலகிலும் நட்பேறுகளையும் நல்ல கூலிகளையும் அல்லாஹு தாலா தருவானாக. இப்பொழுது மரியாதைக்குரிய அபு தாஹிர் ஹசனி ஹசரத் அவர்கள் துவா செய்வார்கள். துவா செய்ய இன்ஷா அல்லாஹ் உணவு வழங்கப்படும். الحمدلله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين ربنا اننا آمنا فاغفر لنا وتب علينا انك انت التواب الرحيم ரப்பி ரஹ்மானே, கிருபைகளோனே, கருணையாளனே, இப்பொழுது நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை முழுமையான முறையிலே நீ கபூல் செய்து கொள்வாயாக. இங்கு பட்டம் பெற்ற அனைத்து ஆலிமாக்குடைய வாழ்விலும் எல்லா விதமான ஹைரையும் பரக்காத்துகளையும் ஏற்படுத்தி அருள் புரிவாயாக. இந்த மதரசாவிலே ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாணவிகளுடைய வாழ்விலும் எல்லா விதமான ஹைரையும் பரக்காத்துகளையும் ஏற்படுத்தி அருள் புரிவாயாக. அவருடைய இல்மிலே பரக்கத்தை தந்தல் புரிவாயாக. அவருடைய பெற்றோர்களுக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய பரக்கத்தை ஏற்படுத்தி தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை நிறைவாக ஏற்படுத்தி தந்தல் புரிவாயாக. இதற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு இன்னும் நீ கொடுத்து கொண்டே இருப்பாயாக. அவர்களுடைய சந்ததி வரைக்கும் பரக்கத்துக்களை உண்டாக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய உஸ்தாத் மௌலானா மௌலவி அவருடைய வாழ்விலும் எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் நிலவையும் ஏற்படுத்தி அருள் புரிவாயாக. அவருடைய குடும்பங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. எங்களுடைய துவாவை உன்னுடைய அளப்பெரும் கிருபையினால் அங்கீகரித்துக் கொள்வாயாக. ரபனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.